ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஏற்கனவே பார்த்த விட்னஸ் சாப்டரோட கண்டினியூஷன் தான். ஸோ செக்ஷன் 135 என்ன சொல்லுதுன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் ஆஃப் விட்னஸ் நாட் அ பார்ட்டி. No witness who is not a party to a suit shall be compelled to produce his title deeds to any property or any document in virtue of which he holds any property as pledgee or mortgagee, or any document the production of which he might tend to criminate him, unless he has agreed in writing to produce them with the person seeking the production of such deeds or some person through who he claims. ஸோ இந்த செக்ஷன் வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் 130 கொடுத்துருந்தாங்க, இங்கே பிஎஸ்சியில் 135 கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷனில் என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த செக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு யாரை பற்றி சொல்லுதுன்னா, அந்த சூட்டில் வந்து அவர் பார்ட்டி கிடையாது, அவர் விட்னஸாக வரவர் தான். ஓகேவா? ரெண்டாவது வந்து அந்த விட்னஸாக வரவர்கிட்ட வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து அவருக்கு அடமானத்துலேயோ இல்லைன்னா அதாவது பிளெட்ஜு மார்கேஜ் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து வேறு ஒன்றும் இல்லை, ரெண்டுமே அடமானம் தான். மார்கேஜ் வந்து நம்ம லேண்டு அந்த மாதிரி எதுலெல்லாம் நமக்கு உரிமை டைட்டில் இருக்கோ அதை வந்து உரிமை மாற்றம் பண்ணி நம்ம பணம் வாங்கிக்கிறது. பிளெட்ஜு அப்படிங்கிறது வந்து நம்மளோட நம்ம உபயோகிக்கிற பொருட்கள், அதாவது காரை அடமானம் வச்சு பணம் வாங்குறது, நகையை அடமானம் வச்சு பணம் வாங்குறதெல்லாம் வந்து பிளெட்ஜுன்னு சொல்லுவோம். சரியா? இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளெட்ஜோ மார்கேஜோ அதோட காரணத்தை வச்சு அவர் வந்து அடமானம் பெற்றிருக்காரு, அதனால அந்த பத்திரம் அவர்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து விட்னஸாக கோர்ட்டில் வந்து கேட்குறாங்க அப்படிங்கும்போது அவரை கம்பல் பண்ண முடியாது, அதை கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னு. ஏன்னா வந்து அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறனால அவரே குற்றவாளி அப்படின்னு, அந்த டாக்குமெண்ட் மூலமாக அவரே குற்றவாளியாக ஆவார் என்றால், ஒருவேளை அவர் தவறாக கூட இல்லீகலாக கூட மார்கேஜ் பெற்றுருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறனால அவரும் ஒரு குற்றம் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு தெரிய வரும்னா அவர் கொடுக்கணுன்னுலாம் தேவையில்லை. அந்த கேட்குற வழக்குரைஞர் இல்லைன்னா கேட்பாங்கல்ல, அந்த டாக்குமெண்ட்டை கேட்குறவங்க கிட்ட வந்து இவர் ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக நான் கொடுக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் அவர் கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ செக்ஷன் 136 என்ன சொல்லுதுன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் விச் அனதர் பர்சன் ஹேவிங் பொசஷன் குட் ரெஃப்யூஸ் டு ப்ரொடியூஸ். இது வந்து செக்ஷன் 131 இருந்துச்சு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில், இங்கே வந்து செக்ஷன் 136 இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நோ ஒன் ஷால் பி கம்பல் டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட்ஸ் இன் ஹிஸ் பொசஷன் ஆர் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல் which any other person would be entitled to refuse to produce if they were in his possession or control, unless such last mentioned person consents to their production. ஸோ இந்த செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அந்த உரிமையாளர்கள்கிட்ட இல்லாமல் வேற ஒருத்தங்கிட்ட இருக்கும். இப்போ ஏஜென்ட்ட இருக்கலாம், இல்லைனா அட்டார்னிஸ் அவங்களோட வக்கீல்கள்கிட்ட இருக்கலாம், இல்லை மார்கேஜ் கொடுத்தவங்ககிட்ட இருக்கலாம், இல்லைனா அவங்களோட ட்ரஸ்டீஸ் மற்றவங்கக்கிட்ட இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு வந்து கம்பல் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து உண்மையான உரிமையாளர்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க இல்லையா? அந்த லாஸ்ட் பர்சன், அந்த கடைசியாக உள்ள நபர் வந்து அந்த உண்மையான உரிமையாளர் வந்து நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரெஃப்யூஸ் கொடுக்க மாட்டேன், சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இவரை அந்த ஏஜென்ட்டையோ அந்த அட்டார்னியவோ அந்த ட்ரஸ்டியவோ இல்லை மார்கேஜ் பெற்றவரையோ வந்து நீங்கள் கொடுங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் தான் அந்த அட்வொகேட்டில் சொன்ன மாதிரி. அதாவது அட்வொகேட் வந்து ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்காங்க, டைட்டில் டீட் வச்சுருக்காங்க, ஆனால் அதை வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு வந்து கம்பல் பண்ணக்கூடாது, ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி. ஏன்னா வந்து அது அவங்க கிளைண்ட் அது விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னான்னா அட்வொகேட் கொடுக்கக்கூடாது இல்லையா? ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஆனால் இந்த செக்ஷனில் அட்வொகேட்டை
இந்த செக்ஷனில் இல்லுஸ்ட்ரேஷனில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இது இன்னொரு கேஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். த ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் த நாக்பூர் எலக்ட்ரிக் லைட் அண்ட் பவர் கம்பெனி லிமிடெட் ஏஐஆர் 1961 பாம்பே 242 அப்படிங்கிற கேஸில் வந்து அந்த ஸ்டோர் கீப்பருக்கும் அசிஸ்டண்ட் அக்கௌண்டண்ட் அவங்களுக்கும் வந்து டாக்குமெண்ட்ஸை கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சம்மன் வந்திருக்கும். இந்த கேஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கம்பெனி டாக்குமெண்ட்ஸை கொடுக்க சொல்லி சம்மன் அனுப்புறது வந்து செக்ஷன் 131 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. செக்ஷன் 131 வந்து அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் வந்து ஆர்டிகல் 20 கிளாஸ் 3 என்ன சொல்லும் அப்படின்னா, எந்த ஒரு மனிதனையும் தன்னை குற்றவாளி என்று நிரூபிக்கும் வகையில் தானே சாட்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட். அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ வந்து அந்த கம்பெனியவே குற்றவாளிகளை ஆக்குற மாதிரி அந்த கம்பெனிக்கிட்டேயே நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்ஸை கொடுங்க, கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க இந்த கேஸில். ஓகேவா? ஸோ இப்போ செக்ஷன் 137 விட்னஸ் நாட் எக்ஸ்கியூஸ்டு ஃப்ரம் ஆன்சரிங் ஆன் கிரவுண்ட் தட் ஆன்சர் வில் கிரிமினேட். எ விட்னஸ் ஷால் நாட் பி excused from answering any question as to any matter relevant to the matter in issue in any suit or in any civil or criminal proceeding upon the ground that the answer to such question will criminate or may tend directly or indirectly to criminate such witness, or that it will expose or tend directly or indirectly to expose such witness to a penalty or forfeiture of any kind, provided that no such answer which a witness shall be compelled to give shall subject him to any arrest or prosecution or be proved against him in any criminal proceeding except a prosecution for giving false evidence by such answer. ஸோ இந்த செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஓகே. ஸோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் 132 இருந்துச்சு, இங்கே 137 இருக்குது. இந்த செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆக்ட் வந்து நம்ம இரலவெண்ட் கொஷினை விட்னஸ்ட்டை கேட்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க பொதுவாக. ஆனால் வந்து அதுக்காக ரெலவெண்ட் கொஷின், அந்த இஷ்யூக்கு ரெலவெண்ட்டான கொஷின்னு கேட்டு அந்த நபர், அந்த விட்னஸாக வந்திருக்க நபர் இல்லை இது என்னை குற்றவாளி ஆக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவருக்கு மறுக்கிற உரிமை கிடையாது. ஓகேவா? அந்த இஷ்யூக்கு அது ரெலவெண்ட்டான கொஷின், அது ரொம்ப தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விட்னஸ் அதை சொல்லி தான் ஆகணும். அது அவரை குற்றவாளி ஆக்கினாலும் சொல்லலாம், பரவாயில்ல, சொல்லி தான் ஆகணும். ஓகேவா? ஆனால் அவர் சொன்ன ஆன்சரை வச்சுக்கிட்டு, அவர் சொன்ன விடையை வச்சுக்கிட்டு அவருக்கு எதிராக வந்து ஒரு புதுசாக ஒரு ப்ரொசீடிங்கையோ இல்லை கேஸஸையோ இல்லை அரெஸ்ட்டோ எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகேவா? அந்த ப்ரொடெக்ஷனும் இந்த செக்ஷனில் தராங்க. ஆனால் வந்து ப்ராசிக்யூஷன் சைடில் வந்து அந்த ஆன்சரை வந்து நீங்கள் வந்து பொய்யான சாட்சிகள் தந்திருக்கீங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இவரோட ஆன்சர் யூஸ் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கலாம். சரியா? மற்றபடி இவருக்கு எதிராக வந்து கேஸ் போடுறதையோ, இவரை குற்றவாளி ஆக்கிறதையோ, இவரை அரெஸ்ட் பண்ணுறது, இவருக்கு எதிராக வந்து ஒரு ப்ராசிக்யூட் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்ததாக செக்ஷன் 138 அது அக்கம்ப்ளீஸ் பற்றி சொல்லுது. செக்ஷன் 138 என்ன சொல்லுது அப்படிங்கிறது வந்து ப்ரொவிஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அக்கம்ப்ளீஸ் அப்படின்னா யார், அக்கம்ப்ளீஸோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அக்கம்ப்ளீஸ்னால் யாருன்னா, ஒரு குற்றத்தை சேர்ந்து செய்தவர், இல்லைன்னா அதுக்கு துணையாக இருந்தவர், இல்லைன்னா அந்த குற்றத்தில், அதாவது நிறைய பேர் இருக்காங்கன்னா கூட சேர்ந்து செஞ்ச குற்றவாளி. ஓகேவா? அவங்க அக்கம்ப்ளிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 3 கேட்டகரி ஆஃப் அக்கம்ப்ளிஸ் இருக்காங்க. ஒன்று வந்து பிரின்சிபல் அஃபெண்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி ஆர் செகண்ட் டிகிரி. பிரின்சிபல் அஃபெண்டர்னால் அவங்க தான் குற்றத்தையே பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து ஃபஸ்ட் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ ஃபஸ்ட் பிரின்சிபல் அஃபெண்டர்லேயே செகண்ட் டிகிரி யாராக வருவாங்கன்னா அந்த குற்றத்தை செய்ய தூண்டி இருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து பிரின்சிபல் அஃபெண்டர் செகண்ட் டிகிரி. இன்னொன்று ஆக்சசரிஸ் பிஃபோர் த க்ரைம் ஆர் ஃபேக்ட். ஆக்சசரிஸ்னால் அந்த குற்றத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சுருப்பாங்க. அதாவது ஒரு மர்டருக்கு போகிறதுக்கு கார் கொடுத்துருக்கலாம், இல்லை கடத்தலுக்கு வண்டி கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு கத்தி அருவாளோ கத்தியோ எதையோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி குற்றத்தை செஞ்சவங்களும் அக்கம்ப்ளிஸ் தான். ஆனால் அவங்க வந்து ஆக்சசரிஸ் பிஃபோர் த ஃபேக்ட் ஆர் க்ரைம். ஓகேவா? அடுத்து ஆக்சசரிஸ் ஆஃப்டர் த ஃபேக்ட் ஆர் க்ரைம். அவங்க யாருன்னா பர்சன் ஹூ ஹெல்ப் டு எஸ்கேப். அந்த அக்யூஸ்ட் எஸ்கேப் பண்ணுறதுக்கு, இல்லை அந்த அக்யூஸ்டுக்கு வந்து ஷெல்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த குற்றத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க, இல்லை மறைச்சி வச்சுருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து அக்கம்ப்ளிஸ் தான். ஓகேவா? 3 விதமாக இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஸ்பௌஸ் வரமாட்டாங்க. சரியா? அதாவது கணவர் குற்றம் செஞ்சுட்டு வந்துட்டார், மனைவி வந்து அவரை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த அக்கம்ப்ளிஸ் அவங்க ஆக மாட்டாங்க. இல்லை மனைவி குற்றம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா வந்து ஷெல்டர் கொடுத்தா அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. இதை இங்கே சொல்லலை, பட் வந்து பொதுவாக வரமாட்டாங்க. ஸோ அப்புறம் செக்ஷன் 138 அக்கம்ப்ளிஸை பற்றி சொல்லுது. அண்ட் அக்கம்ப்ளிஸ் ஷால் பி a competent witness against an accused person on a conviction is not illegal if it proceeds upon the corroborated testimony of an accomplice. ஸோ இது வந்து செக்ஷன் 133 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் செக்ஷன் 138 சொல்லியிருக்கிறாங்க. இந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த செக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கம்ப்ளிஷ் அதாவது கூட இருந்து குற்றம் செஞ்சவர் வந்து அவரோட வாக்குமூலத்தை வந்து ஏற்றுக்க முடியாது, அது வந்து இல்லீகல் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அது வந்து ஈவன் தோ அன்கராபரேட்டட், அதை வந்து அதை கொராபரேட் பண்ணுற விதமாக, அதை கொராபரேட் அப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அதை நிரூபிக்கும் விதமாக இன்னொரு சாட்சி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட வாக்குமூலம் வந்து பொய்யா இருக்கும், அதை வந்து கோர்ட் ஏற்றுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அது கோர்ட் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து அக்கம்ப்ளிஸ் வந்து ஒரு காம்பிடென்ட் விட்னஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த செக்ஷனை வந்து வாசிக்கிறதுக்கு முன்னாடி செக்ஷன் 119 இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கும். அதையும் வாசித்து தான் சேர்த்து கோர்ட் வந்து நல்லா யோசித்து ஸோ அவங்களோட மைண்டை அப்ளை பண்ணி அதை நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ஏன் அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து குற்றம் செஞ்சவங்கள ஒருத்தர் காட்டி கொடுக்குறாரு அப்படின்னா வந்து அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து நன்மை நடக்கும், உங்களுக்கு குற்றம் குறையும், உங்களுக்கு ப்ராசிக்யூஷன் தரப்பில் வந்து உங்களுக்கு வந்து நல்லது செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக, உங்களோட குற்ற எண்ணிக்கை குறையும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து உங்கள் கூட இருந்தவங்களே வந்து நீங்கள் காட்டி கொடுக்குறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும், நீங்கள் உங்களை நல்லவர்னு எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியும்? ஏன்னா நீங்களும் ஒரு குற்றம் செஞ்சவர் தானே. ஸோ இப்போ மாறுறீங்க அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு அவன் சொல்கிற வாக்குமூலத்தை நம்ப முடியும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கிட்டு அந்த கோர்ட் வந்து முடிவெடுக்கணும். சரியா? தெளிவாக தானே இருக்குது? நான் கொஞ்சம் குழப்புறணும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சாப்டரோட லாஸ்ட் செக்ஷன் வந்து செக்ஷன் 139 நம்பர் ஆஃப் விட்னஸஸ். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நோ பர்டிகுலர் நம்பர் ஆஃப் விட்னஸஸ் ஷால் இன் எனி கேஸ் பி ரெக்வயர்டு ஃபார் த ப்ரூஃப் ஆஃப் எனி ஃபேக்ட். இது வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 134 கொடுத்துருந்தாங்க, இங்கே செக்ஷன் 139 கொடுத்துருக்காங்க, எந்தவித மாற்றமும் இல்லாமல். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆக்டை பொறுத்தளவுக்கு எவிடன்ஸு இல்லை பாரதிய சாட்சி அதிநியம் இதை பொறுத்தளவில் எத்தனை விட்னஸ் இருக்கணும், இத்தனை பேர் தான் இருக்கணும், இத்தனை பேர் இருக்கக்கூடாதுன்னா எந்த கட்டாயமும் இல்லை. அது ஒருத்தராக இருந்தாலும் ஓகே தான், இல்லை நிறைய பேராக இருந்தாலும் ஓகே தான். அது கேஸ் ஒவ்வொரு கேஸுக்கு ஏற்றாப்புலையும் வேறுபடும். குவாலிட்டி ஆஃப் விட்னஸ் தான் முக்கியமே தவிர குவான்டிட்டி கிடையாது. ஓகேவா? அதாவது அந்த விட்னஸ்ஸு எவ்வளோ தூரம் வந்து சிறந்த சாட்சியாக இருக்கிறாங்கங்கிறதான் முக்கியமே தவிர 3 பேர் இருக்காங்களா, 4 பேர் இருக்காங்களா, 10 பேர் இருக்காங்களாங்கிறதுலாம் இந்த ஆக்டில் முக்கியம் கிடையாது. ஸோ இதோட விட்னஸஸ் சாப்டர் முடிஞ்சது.
நம்ம அடுத்த செஷனில் வேறு ஒரு சாப்டரை வந்து பாரதிய சாக்ஷி அதிநியத்துலேருந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. பாய்.